சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. சிவகாசி அருகே விதி மீறி செயல்படுவதாக கூறி டாஸ்மாக் கடையை அகற்ற கோரிய வழக்கில் உரிய அனுமதி பெற்ற கடையை அகற்றுவதும் சட்டவிரோதம் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கும் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலும் செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. சிவகாசி பக்கத்துல விதிகளை மீறி செயல்படுவதாக கூறி டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியம் விஸ்வநத்தம் ஊராட்சியில கவிதா நகர்ல உள்ள கடையை அகற்ற கோரி ஞானதாஸ் என்றவர் மதுரை அமர்வுல உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விதிமுறைகளுக்கு உட்பட்டு உரிய உரிமம் லைசன்ஸ் எடுத்து அனுமதிக்கப்பட்ட இடத்தில் செயல்படும் கடையை மாற்றுவதும் சட்டவிரோதமாகிவிடும். உரிய அனுமதி பெற்றிருந்தா அந்த கடையை மாற்றினாலும் அது சட்டவிரோதம் அப்படின்னு நீதிபதிகள் தங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுபோக எதிர்காலத்தில் அரசின் கொள்கையில் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டாலோ அல்லது கொள்கை மறுபரிசீலனை செய்யப்பட்டாலோ அந்த நேரத்தில் இது போன்ற அரசு உரிய முடிவை எடுக்க சொல்லலாம். அதுக்கு இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு அறிவுறுத்தும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்துல கவர்மெண்டோட அந்த கொள்கை முடிவுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா இல்லாட்டி இந்த மாதிரி இடங்கள்ல கடை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த விதிமுறைகள்ல மாற்றம் வந்துச்சுன்னா இதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் 2026 5வது மாசம் 12வது தேதியிட்ட கொள்கை அறிவிப்பின்படி கவிதா நகரில் செயல்பட்டு வர்ற டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும். இது தொடர்பாக மனு அளித்திருக்கோம், பரிசீலனை செய்ய சொல்லியிருந்தோம். ஆனா காலக்கெடுவிற்குள் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கல, அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் CV கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரிக்கும் போதுதான் இது போன்ற, அதாவது ஐயனார் காலனி அரசு நடுநிலை பள்ளியிலிருந்து 260 மீட்டர் தொலைவிலையும் தனியார் பள்ளியிலிருந்து 400 மீட்டர் தொலைவிலையும் கற்குவேல் ஐயனார் கோயில இருந்து 270 மீட்டர் தொலைவிலையும் அமர்ந்திருக்கு இந்த கடை இருக்கு. இது அரசின் கொள்கை முடிவை தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என தெரிவிச்சாங்க அந்த மனுதாரர் தரப்புல. அதற்கு நீதிபதிகள் தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளின்படி தற்போதைய டாஸ்மாக் கடை தடை செய்யப்பட்ட தொலைவுக்கு அப்பால் தான் இருக்கு. எந்தெந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த கடை இருக்கு. அதனால தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை அகற்ற முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கடையை அகற்றும் போது சட்ட விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு உரிய லைசன்ஸ் பெற்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் செயல்படும் கடையை மாற்றுவது சட்டவிரோதமாகிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கம் முடிச்சு வச்சிருக்காங்க நீதிபதிகள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.